இந்த தாராம் பசு பாலை சுரக்கிறது. அப்படி என்றால் எனக்கு மரணங்களை வாங்கிப்படுத்தி இந்த தாமசி இனிமேல் கூட உயிரோடு வாழ ஆண்டவனுக்காக போய் செய்கிறேன். அந்த ஆண்டவனுக்காக பாலை பொழிந்து அவருடைய பசியை தியாகத்தை தீர்த்தது. அப்படிப்பட்ட பசுவை இப்படி ஈடுபடுத்தி கரத்தால் கோடாலியை வெட்டி உதிரத்தை சேதப்படுத்தி பாவி அந்த பசுவானது எப்படி துரித்து அதேபோல் உன் அங்க குறைந்து கை காலுக்கு குறைந்து நீ குஸ்ராவை பிடித்து உன் கை கால் கண்ணீரு கடலானி மாதாகி
அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்து விட்டீங்க அம்மா. காராப்பசு தான் காரணம் என்று அந்த பசுவை இப்படி சேதப்படுத்தி விட்டாரா பாவி? தவறு செய்து விட்டலாமா? அதை விட எங்களை கொண்டிருக்கலாமே. இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டாய். பாவத்தை செய்துவிட்டு தாயே எனக்கு சாபம் கொடுத்து விட்டாயே, எனக்கு சாப விமோச்சனம் கூறுங்கள் என்று கூறுகிறாய். நீ செய்த தவறு என்று உனக்கு படவில்லையா? புரியவில்லையா? அறியாமல் தவறு செய்து விட்டீங்களா? நான் செய்த தவறுக்காக எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டேன். அந்த சாபத்தை எப்படியாக மாற்றி அமைத்து விடுகிறதாகி விமோச்சனமே கிடையாது. நீ அடிவாய் தெரிஞ்சிட வேண்டும். என்ன கொடுமை இது? பார்த்தால் என் மனமே ஏதோ இரக்கத்தை தேடுகிறது. ஏன் ஏன் அந்த இரக்கப்படும் வரக்கூடாது? என் ஆண்டவனுக்கு துரோகம் செய்தவனை நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? புரியவில்லை. கால்களை பற்றி அறிகிறானி இவனுக்கு என்ன கூறுவது? சரி, எப்படியோ தவறை உணர்ந்து அழுகிறான். அவனுக்காக அந்த சாம விமோச்சனம் நான் தருகிறேன். நீ செய்து விட்டாய் தவறு. ஆனால் உனக்கு இந்த வினை தீர வேண்டும் என்றால் திருமலையிலே அந்த ஆண்டவன் அந்த இடத்திலே தாங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆண்டவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து, அதே போல் அந்த சீனிவாச பெருமாளுக்கு பக்தோரிக்கும் திருக்கல்யாணம் செய்து, அந்த திருக்கல்யாணத்தை கண்டாயானால் உனக்கு இந்த சாபம்